ஏன் நம்மகிட்ட ஐஏஎஸ்ஆ இருக்கிறவன் எல்லாம் வடநாட்டுக்காரனாவே இருக்கான், நம்ம பிள்ளைங்க அதுல சரியா வர்றது இல்லை, ஏன் அது என்ன அவ்வளவு பெரிய படிப்பாயா, ஆனா எல்லாத்துலயும் நம்ம முன்னாடி இருக்கிறோம், ஐஏஎஸ்ல ஏன் முன்னாடி இல்ல அப்படின்னு யோசிச்சு இவர் என்ன பண்றாரு, அவன் என்ன யூபிஎஸ்சி நடத்துறது, நான் டிஎன்பிசி ஆரம்பிக்கிறேன்னு தமிழ்நாட்டுல டிஎன்பிசி ஆரம்பிக்கிறேன். சரி, ஆரம்பிச்சுட்டா மட்டும் கலெக்டரை உருவாக்க முடியுமா? அது மத்திய சர்க்கார் தானே. கலெக்டரை எப்படியா உருவாக்குவாங்க? யூபிஎஸ்சி அங்க குரூப் 1 குரூப் 1 படி டிஆர்ஓ 10 வருஷம், டிஎஸ்பி 10 வருஷம், 10 வருஷம் முடிஞ்சிட்டு 2 வருஷம் ட்ரைனிங், 12வது வருஷம் நீ கன்ஃபர்டு ஐபிஎஸ் கன்ஃபர்டு ஐஏஎஸ் ரெண்டையும் கொண்டு வந்து இப்படி பண்றாருங்க. மேரே நாம் சங்பல் அப்படிங்கிறான், என் பெயர் தமிழ்வாணன், இந்திய குடியுரிமை பெண் அப்படின்னு நம்மால ஐஏஎஸ் போட்டுக்கிறான்ல. அதை ஏற்க வைத்ததும் கலைஞர், அதை நடைமுறைப்படுத்தியதும் கலைஞர். தமிழ் வழியில் படித்தவன் கூட ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் என்று உருவாக்கியது கலைஞர். தலைமுறை இல்லை, இன்னைக்கு 5 தலைமுறை டிஆர்ஓக்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கலைஞர் போட்ட விதைதான் காரணம்.